வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது கிரீடி பீப்புள் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா வில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தன்னோட முதல் நாள் டியூட்டியை பார்க்கறதுக்காக ப்ராவிடன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்மால் டவுனுக்கு புதுசா வராரு. அவரோட பார்ட்னர் தான் டெரி. இவங்க ரெண்டு பேரும் ரோந்துல ஈடுபட்டு இருக்கும் போது டெரி தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி டியூட்டி டைம்லயே போறாரு. அந்த டைம்ல தான் நம்ம வில்லுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி வருது. அதாவது ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் கிரைம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வீட்டுக்கு இவரும் போறாரு. அந்த கிரைமை தப்பா புரிஞ்சுக்கிறாரு. அது ஒரு திருட்டு கிரைம் அப்படின்ற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய லேடியை ஒரு மாதிரி பேனிக் ஆக்குறாரு. அங்க நடக்கக்கூடிய ஒரு கயாஸ்ல அந்த லேடி இறந்து போயிடுறாங்க. அண்ட் முதல் நாளே நம்ம ஒரு லேடியை கொண்டுட்டோமே அப்படின்ற மாதிரி பயங்கர கில்ட்ல இருக்காரு. அந்த டைம்ல தான் டெரி திருப்பி அந்த வீட்டுக்கு வராரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கிரைமை மறைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள ஒரு பணப்பைய பாக்குறாங்க. ஸோ அந்த பணத்தை எடுத்துட்டு நம்ம பிரிச்சுக்கலாம், இதை ஒரு கொள்ளை சம்பவமா சித்தரிக்கலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சி எப்படி போகுது, டுவர்ட்ஸ் எண்ட் இவங்களுக்குலாம் என்ன ஆகுது, அந்த லேடியை சுத்தி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட டைட்டில் கிரீடி பீப்புள் அப்படின்னு வச்சிருக்காங்களா, அதுக்கு ஏத்த மாதிரி இதுல இருக்கக்கூடிய முக்காவாசி கேரக்டர்ஸ் ஒரு மாதிரி கிரே ஷேட் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸா தான் காட்டியிருப்பாங்க. பணத்துக்காக எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போகக்கூடிய நபர்கள் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. கடைசியில அந்த பணம் யார்கிட்ட போக போகுது, யாருக்கு என்ன ஆக போகுது, யார் மாட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பரபரப்பை கடைசி வரைக்குமே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லலாம். அதே மாதிரி இதுல அந்த கிரைமை நம்ம வில்லும் டெரியும் மறைக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்கல்ல, அதே நேரத்துல அந்த லேடியோட லைஃப்பை சுத்தி நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்குல்ல, அதுவுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ நல்ல கனெக்டடா ஒரு கதையை இதுல பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த கிளைமேக்ஸ் அப்படின்றதுமே ஒரு அட்டகாசமான கிளைமேக்ஸ் தான் இருந்துச்சு. அதாவது இதுல இருக்கக்கூடிய ஒரே பாசிட்டிவ் கேரக்டருக்கு ஒரு நல்லது நடக்குதுன்ற மாதிரியான ஒரு வேலை கொண்டு போயிருப்பாங்க. அது ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. டியூரேஷன் வைஸ் 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். பட் என்னன்னா, இந்த படத்தோட ஒரு முக்கியமான ப்ராப்ளமா நான் பாக்குறது இந்த படத்தோட டோனல் ஷிஃப்ட். அதாவது இது ஒரு சீரியஸான படம், நடுவுல ஒரு மாதிரி டார்க் காமெடி கலந்து கொடுக்கணும்னு முயற்சி பண்ணிருப்பாங்க. அது அந்த அளவுக்கு ப்ராப்பரா சிங்க் ஆகல. மற்றபடி கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே ஒரு சில காட்சிகளும் பிளட் ஷெட்டும் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.